மெசேஜ் வந்து என்னமோ போடுறான். சூப்பர், நன்றி, காலை வணக்கம். மத்தியானம் 1:30 மணிக்கு. டெஸ்ட் போடுறான் போது. சூப்பர், நன்றி, காலை வணக்கம்னு 1:30 மணிக்கு மெசேஜ் கொடுக்குறேன். டிஸ்பிளே 30 நிமிஷத்தில் வச்சுருக்கேன். சவுண்டு இல்லை. குட் ஆஃப்டர்நூன் மணிகர்ணிகா. இப்போ போன கிளாஸில் வந்து இது வரைக்கும் பார்த்தோம். திட்ட வெப்பநிலை அழுத்தம் வரைக்கும் பார்த்தோம். ஸோ திட்ட வெப்பநிலை அழுத்தங்கிறது வந்து 0 டிகிரி செல்சியஸ் இல்லாட்டினா 273 கெல்வின் ஒரு வளிமண்டல அழுத்தம். அழுத்தத்துக்கு வேறு வேறு அலகுகள் பார்த்தோம். 101.325 கிலோ பாஸ்கல் இல்லாட்டினா 760 மில்லிமீட்டர் மெர்க்குரின்னு போன கிளாஸ் வரைக்கும் மோலார் நிறைனா என்னன்னு பார்த்தோம். ஸோ திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் வந்து ஒரு மோல் வாயு வந்து அதோட பருமன் வந்து 22.4 லிட்டர். அது எந்த வாயுவாக இருந்தாலும் கரெக்டுன்னு இந்த ஸ்லைடில் பார்த்தோம். கடைசியாக இதான் பார்த்தோம். இங்கே இந்த ஸ்லைடு பிரகாரம் 3 வேறு வேறு வாயுக்கள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆக்சிஜன், ஹீலியம், நைட்ரஜன். ஆக்சிஜன், ஹீலியம், நைட்ரஜன் எல்லாமே ஒரு மோல். ஒரு மோல்னால் அதோட மூலக்கூறு நிறை இல்லாட்டினா அணு நிறை. ஆக்சிஜனோட அணு நிறை 16. ஆக்சிஜனுக்கு ஃபார்முலா O2 16 32 கிராம் ஆக்சிஜன்னா ஒரு மோல் ஆக்சிஜன். அதே மாதிரி ஹீலியத்துக்கு அணு நிறை 4. அதுக்கு குறியீடு He தான். He2 கிடையாது, இங்கே போட்டுக்கிற மாதிரி He தான். ஸோ அதில் வந்து 4 கிராம் எடுத்துட்டோம்னா அது ஒரு மோல் ஹீலியம். ஸோ 4 கிராம் 32 கிராம் ஆக்சிஜன், 4 கிராம் ஹீலியம், 28 கிராம் நைட்ரஜன். நைட்ரஜனுக்கு வந்து 14 2 28 எல்லாமே ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 277 கெல்வினில் எடுத்துட்டா எல்லாத்துக்குமே வேறு வேறு நிறை இருந்தால் கூட பருமன் வந்து 22.4 லிட்டர் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் போன கிளாஸில். சரியா? இப்போ ஸோ அதை இங்கிலீஷில் போட்டிருக்கு. தமிழில் சொன்னால் ஸோ எஸ்டிபியில் ஒரு மோல் வாயுவின் அழுத்தம், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மோல் எந்த வாயுவாக இருந்தாலும் சரி, ஒரு மோல் வாயுவின் அழுத்தம் 22.4 லிட்டர். இதுக்கு பேர் மோலார் பருமன் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு பேர் மோலார் பருமன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் போன கிளாஸில். மூலக்கூறு நிறைனா என்னன்னு பார்த்தோம், அணு நிறைனா என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது சமான நிறை. சமான நிறைக்கும் சமான நிறை வேறு, அணு நிறை வேறு. இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இம்பார்ட்டண்ட்டு. அணு நிறை இல்லாட்டினா மூலக்கூறு நிறைங்கிறது வாய்ப்பாடு பிரகாரம் வருது. இப்போ வந்து தாமிரத்துக்கு ஃபார்முலா குறியீடு Cu. அப்போ Cuயின் அணு நிறைனா 63.5. இதுவே நீர் மூலக்கூறுனா H2O. அதில் 2 × 1 + 16 = 18 கிராம் நீர்னா மூலக்கூறு நிறை. ஸோ அணு நிறை மூலக்கூறு நிறைங்கிறது அதோட குறியீடை வச்சு வர்றது. அது எப்போதுமே மாறாதது, வினைக்கு வினை மாறுபடாது. ஆனால் சமான நிறைங்கிறது வினைக்கு வினை மாறுபடும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணணும்.
சமான நிறை என்பது வினைக்கு வினை மாறுபடும். ஒரு பொருளின் சமான நிறை அதை வந்து ஈக்குவலண்ட் வெயிட்னு தமிழ் இங்கிலீஷில் சொல்லுவோம். சுருக்கமாக இங்கே வந்து இடபிள்யூனா சமான நிறை. ஸோ ஒரு பொருளின் சமான நிறை வினைக்கு வினை மாறுபடும். அது என்ன வினைக்கு வினை மாறுபடும்? அதை இந்த வரையறையெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இந்த உதாரணத்தை கவனிங்க. C+O2 கிவிங் CO2. அடுத்தது 2C+O2 கிவிங் 2CO. ரெண்டு வினைகளுமே கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் ஆக்சைடை தருது. ஆனால் முதல் வினையில் கார்பன் டை ஆக்சைடு வருது, ரெண்டாவது வினையில் கார்பன் மோனாக்சைடு வருது. கார்பன் டை ஆக்சைடு வருது, கார்பன் மோனாக்சைடு வருது. அப்போ கார்பனுக்கு அணு நிறைனா எந்த வினையாக இருந்தாலும் 12 தான். கார்பனோட அணு நிறை எந்த வினையாக இருந்தாலும் 12 தான். ஆனால் கார்பனோட சமான நிறை இதை முதல் வினை, இதை ரெண்டாவது வினைன்னு வச்சுட்டோம்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் வினை முதல் வினை, கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும் வினை ரெண்டாவது வினைன்னு வச்சுட்டால் முதல் வினையில் சமான நிறை கார்பனுக்கு வேறு, ரெண்டாவது நிறையில் வேறு. அதுதான் அதுக்கு மீனிங். கார்பனோட அணு நிறை வினையை பொறுத்து மாறுபடாது, ஆனால் சமான நிறை மாறுபடும். வினைக்கு வினை மாறுபடும். அது எப்படி மாறுபடுங்கிறத சொல்கிறது தான் இந்த வரையறை. இப்போ இதில் இந்த வரையறையில் 3 தனிமத்தை எடுத்துக்குவோம். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின். இதோட சேரக்கூடிய தனிமங்களின் நிறை தான் சமான நிறை. ஏற்கனவே வேதியியல்னால் சேர்க்கை தான் பார்த்துருக்கோம். தனிமங்களின் அல்லது சேர்மங்களின் சேர்க்கை தான் வேதியியல்னு பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் எந்த சேர்மத்தை எடுத்து சொன்னீங்கனாலும் எது வேணால் சொல்லலாம். இப்போ தண்ணி அப்படின்னா உடனே H2Oன்னு சொல்லுவோம். அதில் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. உப்பு அப்படின்னு சொன்னோம்னா சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவோம். அதில் குளோரின் இருக்குது. ஜீனி அப்படின்னு சொன்னால் C12H22O11 அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஹைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜனும். ஸோ நீங்கள் எந்த ஒரு சேர்மம் சொன்னாலும் அதோட ஃபார்முலாவை எழுதினா அந்த ஃபார்முலாவில் இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கும். ஹைட்ரஜன் இருக்கும், இல்லாட்டினா ஆக்சிஜன் இருக்கும், இல்லாட்டினா குளோரின் இருக்கும். குளோரினுக்கு பதிலாக ஹாலஜன், உப்பீனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பை தரக்கூடிய பொருள்கள் உப்பீனிகள். அதை கிரேக்க மொழியில் ஹாலஜன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஹாலஜன் என்னென்ன அப்படின்னு சொன்னால் குளோரின், புரோமின், அயோடின். இந்த 4க்கும் பேர் உப்பீனிகள், இல்லாட்டினா ஹாலஜன்னு பேர். இப்போ நான் இப்போ என்ன சொன்னேன்? எந்த சேர்மம் சொன்னாலும் அந்த சேர்மத்தில் இந்த 3 அணுவில் ஏதாவது ஒரு அணுவாவது, ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களாவது இருக்கும்னு சொன்னேன். நான் அதுக்கு ஒரு மறுப்பு உதாரணம் சொல்லி அதையும் விளக்குறேன். அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது 3மே இருக்காது, ஆனால் இது பிரகாரம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். கால்சியம் ஃப்ளூரைடு அப்படிங்கிற சேர்மத்தை எடுத்துக்குவோம். கால்சியம் ஃப்ளூரைடு, அதோட ஃபார்முலா வந்து CaF2. அதில் ஹைட்ரஜனும் இல்லை, ஆக்சிஜனும் இல்லை. குளோரினுக்கு பதிலாக ஃப்ளோரின் இருக்குது, உப்பீனிகள் இருக்குது. ஸோ அதனால் உப்பீனின்னு ஒன்று ஹைட்ரஜன், இல்லாட்டினா ஹாலஜன், இல்லாட்டினா ஆக்சிஜன். எந்த காம்பவுண்டை எடுத்துட்டாலும், எந்த சேர்மத்தை எடுத்துட்டாலும் அது இருக்கும். இப்போ வந்து ஒரு தனிமம் வந்து ஒரு சேர்மமாக மாறுதுன்னா ஒன்று ஹைட்ரஜனோட சேரும், இல்லாட்டினா ஆக்சிஜனோட சேரும், இல்லாட்டினா குளோரினோட சேரும். அது தனிம ஹைட்ரைடு, இல்லை தனிம ஆக்சைடு, தனிம குளோரைடு, தனிம ஹாலைடு, அப்படி தான் வரும். அதோட சேர்மங்கள் தான் வரும். ஸோ அதனால தான் இந்த 3ஐயும் எடுத்திருக்காங்க. அப்போ எடுக்கும்போது ஹைட்ரஜனோட அணு நிறை 1.008. ஹைட்ரஜனோட அணு நிறை 1.008. ஆனால் குளோரினோட அணு நிறை 35.45. அது 2 கரெக்டாக அணு நிறைய போட்டாங்க. ஆக்சிஜனுக்கு மட்டும் ஏன் ஆக்சிஜனுக்கு அணு நிறை 16ன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே இவங்க 8ன்னு போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன் சொன்னால் ஆக்சிஜனுக்கு 2 புறவேற்றுமை வடிவங்கள் உண்டு. அதாவது ஒரே தனிமம் 2 வேறு. O2ங்கிறதும் ஆக்சிஜன் தான், O3ங்கிறதும் ஆக்சிஜன் தான். ரெண்டுலேயுமே ஆக்சிஜன் அணுக்கள் தான் இருக்குது. O2க்கு கரெக்டாக பேர் சொன்னோம்னா டை ஆக்சிஜன், O3க்கு கரெக்டாக பேர் சொன்னோம்னா ஓசோன். ஸோ டை ஆக்சிஜன், ஓசோன் ரெண்டுலேயுமே ஆக்சிஜன் அணுக்கள் தான் இருக்குது.
ஆனால் இதில் 2 அணு இருக்குது, இதில் 3 அணு இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரியான ஆக்சிஜன்கிற பருப்பொருள் தான். ஸோ அதனால அதுக்கு பேர் புறவேற்றுமை வடிவங்கள். ஸோ இப்போ ஆக்சிஜன்னு பார்த்தா 1 ஆக்சிஜன், 2 ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன். 1 ஆக்சிஜன்னா 16, 2 ஆக்சிஜன்னா 32, 3 ஆக்சிஜன்னா 48. இது எல்லாத்துக்கும் ரொம்ப சின்னது. 16 விட்டுட்டு பார்த்தோம்னா 8 தான் மீச்சர் நம்பர். ஸோ 16/8 கரெக்டாக முழு எண் வரும். 32/8 வரும். 48/8 வரும். அதனால தான் 8ன்னு கொடுத்து 2 புறவேற்றுமை வடிவங்கள் காரணம் இருக்கிறதுனால அதோட அணு எண்ணையே கொடுத்துட்டாங்க, கிராமாக கொடுத்துட்டாங்க. புரோட்டானை மட்டும் வச்சுருந்து நியூட்ரானை இல்லாமல். ஏன்னா அந்த புறவேற்றுமை வடிவங்கள் நியூட்ரானை பொறுத்து தான் மாறும், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அதனால தான் 8 கிராம் ஆக்சிஜன். ஸோ ஏதாவது ஒரு பொருள் 1.008 கிராம் ஹைட்ரஜனோட சேர்றதுக்கு எவ்வளவு பொருள் தேவைப்படுது? இல்லாட்டினா 8 கிராம் ஆக்சிஜனோட சேர்றதுக்கு எவ்வளவு கிராம் பொருள் தேவைப்படுது? இல்லாட்டினா 35.45 கிராம் குளோரினோட சேர்றதுக்கு எவ்வளவு பொருள் தேவைப்படுகிறது? எவ்வளவு கிராம் பொருள்? அந்த கிராம் தான் அதுக்கு சமான நிறை அல்லது கிராம் சமான நிறைன்னு பேர். ஸோ கிராம் சமான நிறையோட வரையறை இப்போ நல்லா மெதுவாக படித்து பாருங்கள். ஸ்ப்ளிட் பண்ணி படித்து பார்த்தோம்னா மறக்காமல் சில விஷயங்களையாவது ஞாபகம் வச்சுக்கலாம். மனப்பாடம் பண்ணணும்னு ட்ரை பண்ணாமல் ஒவ்வொன்றையும் புரிஞ்சுட்டு எழுதினோம்னா நம்ம பாட்டு எழுதிடலாம். ஸோ இதில் 3 தனிமங்கள் இது 3 தான் பொதுவாக சேரும். ஸோ 1.008 கிராம் ஹைட்ரஜனுடன் அல்லது 8 கிராம் ஆக்சிஜனுடன் அல்லது 35.45 கிராம் குளோரினுடன் சேரக்கூடிய, அல்லது இவை 3மே வாயுக்கள், ஹைட்ரஜனும் வாயு, ஆக்சிஜனும் வாயு, குளோரினும் வாயு, இவற்றை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய, சேரக்கூடிய அல்லது இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய. சேர்றது இடப்பெயர்ச்சினா பிரிக்கிறது. தனிமம் அல்லது சேர்மம் அல்லது அயனி. அயனிங்கிறது மின்சுமை உள்ள பொருள்னு பார்த்தோம். நேரயனி, எதிரயனி. அயனிங்கிறது மின்சுமை உள்ளது. நேரயனி, எதிரயனி. நேர்னா ப்ளஸ்ஸு, எதிர்னா மைனஸ்னு பார்த்தோம். ஸோ அதோட நிறைக்கு பேர் தான் கிராம் சமான நிறை. ஸோ கிராம் சமான நிறைனா அல்லது சமான நிறைனா இந்த 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஏதாவது அல்லது போட்டிருக்கு. இதில் ஏதாவது ஒன்றோட சேரக்கூடிய அல்லது அவற்றை வெளியிடக்கூடிய தனிமம் அல்லது சேர்மம் அல்லது அயனியின் நிறைதான் கிராம் சமான நிறை அப்படின்னு பேர். இப்போ நம்ம எடுத்த எக்ஸாம்பிளையே புரிகிற மாதிரி பார்ப்போம். C+O2 கிவிங் CO2. இதுக்கு முதல்ல கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இதில் கார்பனோட சமான நிறையை கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். கார்பனுக்கு வந்து 12, ஆக்சிஜனுக்கு 16, 2, 32. ஸோ இங்கே வந்து 12 கிராம் கார்பன் 32 கிராம் ஆக்சிஜனோட சேருது. இல்லாட்டினா 32 கிராம் ஆக்சிஜன் வந்து 12 கிராம் கார்பனோட சேருது. 12 கிராம். ஆனால் கேள்வி என்ன, 8 கிராம் ஆக்சிஜனோட சேர்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடணும். 1 கிராமுக்கு கண்டுபிடிச்சிட்டு 8 கிராம் கண்டுபிடிக்கலாம். அல்லது கீழ் கிளாஸில் படித்த நேர்மாறல் எதிர்மாறல் வழியாகவும் கண்டுபிடிக்கலாம். 1 கிராம் ஆக்சிஜனோட எத்தனை கிராம் கார்பன் சேரும்? 32 கிராம் ஆக்சிஜனோட 12 கிராம் கார்பன் சேருது. அப்போ 1 கிராம் ஆக்சிஜனோட 12/32 கிராம் கார்பன் சேரும். ஆனால் நமக்கு 8 கிராம் ஆக்சிஜனோட சேருது. 1 கிராமுக்கு இவ்வளவுனா 8 கிராமுக்கு பெருக்கணும். அப்போ 12/32 × 8 × 8க்கும் 32க்கும் அடித்தா 4 8 32, 4க்கும் 12க்கும் அடித்தா 3 12. ஸோ கார்பனின் சமான நிறை இந்த வினையில் 3 கிராம். அணு நிறை வேணால் 12 கிராமாக இருக்கலாம், ஆனால் சமான நிறை 3 கிராம் இந்த வினையில். ஸோ கார்பன் டை ஆக்சைடாக மாறும் வினையில் கார்பனின் சமான நிறை 3 கிராம் இப்படின்னு போடணும். இதே மாதிரி இன்னொரு வினைக்கு பார்ப்போம். புக்கில் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். இதை மட்டும் இங்கே கவனிங்க. இதில் புரியலன்னா கேளுங்க. ஸோ இப்போ வந்து
இந்த ரெண்டாவது சமன்பாடை எடுத்துக்குவோம். 2C + O2 கிவிங் 2CO. இப்போ 2Cனா 2 12 24 கிராம், 2 16 32 கிராம். ஸோ இப்போ வந்து 32 கிராம் கார்பனோட 32 கிராம் ஆக்சிஜனோட 24 கிராம் கார்பன் சேருது. 24 கிராம் கார்பன் சேருது. நமக்கு 8 கிராமுக்கு கண்டுபிடிக்கணும். 8 கிராம் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஒவ்வொரு ஸ்டெப். 1 கிராமோட சேரக்கூடிய கார்பன், 1 கிராம் ஆக்சிஜனோட சேரக்கூடிய கார்பன் 24/32. 8 கிராம் ஆக்சிஜனோட சேரக்கூடிய கார்பன் 24/32 × 8. அடித்தா 4 8 32. அடித்தா 6 4 24. 6 4 24. அப்போ இந்த வினையில் கார்பனோட சமான நிறை 6. ஸோ கார்பனோட அணு நிறை வந்து 12, ஆனால் அதோட சமான நிறை ஒரு வினையில் 3, இன்னொரு வினையில் 6. ஸோ சமான நிறைங்கிறது வினைக்கு வினை மாறுபடும். எந்த பொருளாக இருந்தாலும் அது எத்தனை கிராமோட சேருது, எதோட சேருது, அதை வச்சு நம்ம பார்க்கணும். நீங்கள் எழுதச்சே இப்போ 24 கிராம் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் எழுதிக்கும். 24 கிராம் 32 கிராம். அப்போ அல்லது ஆக்சிஜனுக்கு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் ஆக்சிஜனை முதல்ல எழுதிங்க. ஆக்சிஜன் 32 கிராமோட 24 கிராம் சேருது. அப்போ 8 கிராமோட எவ்வளவு சேரும்? கீழ் கிளாஸில் நேர்மாறல் எதிர்மாறல் படிச்சிருப்போம். ஸோ ஆக்சிஜன் கூட கூட கார்பனும் கூடும், ஆக்சிஜன் குறைய குறைய கார்பனும் குறையும். நேர்மாறல்னா அப்படியே இந்த விகிதத்தை மாற்றி போடணும். எதிர்மாறல்னா விகிதத்தை அப்படியே போடணும். 24 8/30 4 6 வந்துருச்சு. இது நேர்மாறல். அப்படி போட்டாலும் நீங்கள் போடலாம், ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டாலும் போடலாம். ஆனால் மெத்தடு பொறுமையாக பார்த்து போடணும். இப்போவே போட்டு கற்றுட்டோம்னா அதில் ஒன்றும் தகராறுலாம் ஈஸியாக போடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு கணக்காடு உங்கள் புக்கில் இருக்குது. கிராம் சமான நிறை கோட்பாடு கணக்கீடுகள் எப்படி கால்குலேட் பண்ணுறது. இப்போ இதில் என்ன ரியாக்ஷன் இருக்காங்கன்னா, இசட்டன் துத்தநாகம் கந்தக அமிலத்துடன் வினைபுரிந்து துத்தநாக சல்ஃபேட்டையும் ஹைட்ரஜனையும் தருகிறது. அப்போ இப்போ இதை எப்படி சொல்லலாம்? மோல் பிரகாரம் 1 மோல் துத்தநாகம் 1 மோல் கந்தக அமிலத்துடன் வினைபுரிந்து 1 மோல் துத்தநாக சல்ஃபேட்டையும் 1 மோல் ஹைட்ரஜனையும் தருகிறது. ஆனால் நமக்கு சமான நிறைக்கு ஹைட்ரஜனை மட்டும் பார்த்தா போதும். அப்போ துத்தநாகத்தையும் ஹைட்ரஜனையும் மட்டும் எடுத்து இங்கே சொல்லியிருக்கு. 1 மோல் துத்தநாகத்தின் அணு நிறை 65.38 கிராம். அதாவது 65.38 கிராம் துத்தநாகம் 1 மோல் ஹைட்ரஜனை, இங்கே ஹைட்ரஜனுக்கு நேராக 1 தான் இருக்குது. ஸோ 1 மோல் ஹைட்ரஜனோட இது வந்து 2 × 1.008 பெருக்கினோம்னா 2.016. அதைத்தான் இங்கே போட்டு. ஸோ 2.016 கிராம் ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்கிறது. அல்லது எப்படி எழுதலாம்? முதல்ல வந்து ஆக்சிஜன் ஜிங்க்னு போட்டுக்குவோம். ஹைட்ரஜன் ஜிங்க்னு போடுவோம். ஹைட்ரஜனுக்கு 2.016. துத்தநாகம் வந்து 65.38. ஆனால் நமக்கு ஹைட்ரஜனுக்கு போன வரையறையில் என்ன பார்த்தோம்? 1.008 கிராம் தான் போட்டிருக்கோம். அதை கீழே எழுதணும். ஹைட்ரஜனுக்கு நேரம் 1. துத்தநாகம் எவ்வளவு சேரும் அது நமக்கு தெரியாது. போட்டுக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜன் கூட கூட துத்தநாகத்தோட அளவும் கூடும். இது எப்போதுமே நேர்மாறலாக தான் இருக்கும். நேர்மாறலாக இருக்கிறதுனால அப்படியே மாற்றி போடணும். கீழே உள்ள நம்பரை முதல்ல போட்டு மேலே உள்ள நம்பரை ரெண்டாவது போடணும். போட்டிங்கன்னா இதுக்கு அடித்தா 2. அதைத்தான் இங்கே வந்து போச்சு. 1.008 டிவைடட் பை 2.016. அதாவது அடித்தா 2. 65.38 2ஆல் வகுத்தா 32.69. ஸோ அணு நிறை சமான நிறைக்கு அலகு கிடையாது, சும்மா கிராம் சமானங்கள் -1 இல்லாட்டினா கிராம் ஈக்குவலண்ட் -1 தான் போடுவாங்க. இது புரியுதா?
புரியுதுன்னா எஸ் சொல்லுங்கள், இல்லாட்டினா நோ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மேற்கொண்டு பார்ப்போம். இப்போ தனித்தனியாக கண்டுபிடிச்சோம். சமான நிறை. இப்போ சமான நிறைக்கான ஃபார்முலா, சமான நிறைக்கு வந்து ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் நம்ம சமான நிறை இந்த மெத்தடில் போடலாம். அது ஒரு மெத்தட் இருக்குது. இல்லாட்டினா வினையே கொடுக்காம வெறும் பொருளை மட்டும் கொடுத்துட்டு சமான நிறையை கண்டுபிடி அப்படின்னு சொன்னால், அப்போ சமான நிறைக்கு ஃபார்முலா 3 ஃபார்முலா இருக்குது. மெயின் ஃபார்முலா இதுதான். கிராம் சமான நிறை இஸ் ஈக்குவல் டு மோலார் நிறை பை சமான காரணி. மோலார் நிறை பை சமான காரணி. இதை நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதிக்கணும், இம்பார்ட்டண்ட்டு. புக்கில் இருக்கா என்னன்னு தெரியல. சமான காரணி 3 வகைப்படும். அமிலத்துவம், காரத்துவம், சமான காரணி 3 வகைப்படும். இதில் மேற்கொண்டு நோட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். அவங்க இதில் ஸ்டெல்லா ஆர்கனைசேஷனில் சொல்லுங்கள், நம்ம மேற்கொண்டு ஏற்பாடு பண்ணுவோம். ஸோ அமிலத்துவம், காரத்துவம், எலக்ட்ரான் பரிமாற்ற எண். எலக்ட்ரான் பரிமாற்ற எண். ஸோ பொதுவாக வினைபுரியக்கூடிய பொருள்கள் வந்து அமிலங்கள், காரங்கள், அயனிகள். அமிலங்கள், காரங்கள், அயனிகள். அமிலம் சொன்னால் காரத்துவம், காரம் சொன்னால் அமிலத்தின் பண்பு காரத்துவம். ஏன் சார் அப்படி மாற்றி மாற்றி போட்டிருக்கு? அமிலத்தோட பண்பு அமிலத்துவம்னே சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் காரத்துவம்னு போட்டுக்குன்னா? நீங்கள் வந்து நடுநிலையாக்கல் வினைன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, இன்னுமே ஞாபகம் வச்சுங்க. நடுநிலையாக்கல் வினை. ஏற்கனவே பல வினைகள் பார்த்தோம். இப்போ நடுநிலையாக்கல் வினைன்னா என்ன அர்த்தம்னா, அமிலம் ப்ளஸ் காரம், அமிலம் ப்ளஸ் காரம் தருவது உப்பு ப்ளஸ் நீர். ஒரு அமிலமும் ஒரு காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் தருகிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா HCl ப்ளஸ் NaOH. HCl ப்ளஸ் NaOH gives NaCl ப்ளஸ் H2O. இதில் HClங்கிறது அமிலம், NaOHங்கிறது காரம், உப்புங்கிறது சோடியம் குளோரைடு, நீருங்கிறது வாட்டர். ஸோ பொதுவான நடுநிலையாக்கல் வினை என்னன்னு சொன்னால், ஒரு அமிலமும் ஒரு காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் தரும். அது அமிலம்னு, அமிலத்தோட பண்பு என்ன அப்படின்னா காரத்துடன் வினைபுரிவது. எத்தனை மோல் காரத்துடன் வினைபுரியும்? எத்தனை காரம்? ஒரு காரத்தோட இணைபுரியுமா, 2 காரத்தோட இணைபுரியுமா? அதனால தான் இது காரத்துவம் என்பது அமிலத்தின் பண்பு. காரத்துவம் என்பது அமிலத்தின் பண்பு. அமிலத்துவம் என்பது காரத்தின் பண்பு. காரத்தின் பண்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமிலங்களில் பிரதியிடத்தக்க ஹைட்ரஜன் இருக்கும். அமிலம் சொன்னாலே பிரதியிடத்தக்க ஹைட்ரஜன் இருக்கும். அது எத்தனை இருக்குங்கிறத சொல்கிறது தான் அமிலத்துவம். எத்தனை இருக்குங்கிறத சொல்கிறது தான் அமிலத்துவம். ஸோ அமிலத்துவம்னா இப்போ 3 எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இப்போ HCl, H2SO4, H3PO4 3 காம்பவுண்டை எடுத்துக்குவோம், 3 அமிலங்களை எடுத்துக்குவோம். இப்போ இதை வந்து இந்த வகையை மட்டும் பார்த்துட்டோம், ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்ப்போம். ஏன் சார் இதை இப்போ சொல்கிறீங்க? சமான காரணிக்கு பதிலாக அமிலத்துவம்னு எழுதலாம், இல்லாட்டினா சமான காரணிக்கு பதிலாக காரத்துவம்னு எழுதலாம், இல்லாட்டினா சமால காரணிக்கு பதிலாக எலக்ட்ரான் பரிமாற்ற எண்ணு எழுதலாம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ 3 இது HClன்னு சொன்னால் அதில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் பிரதியிடத்தக்க ஹைட்ரஜன், சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, இப்படி ஒரே ஒரு இது தான் வரும். ஆனால் H2SO4ன்னு சொன்னால் 2 ஹைட்ரஜன் பிரதியிடத்துக்கு. இப்போ இந்த H2SO4 சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரிஞ்சால் 2 வகையான உப்பு கொடுக்கும். NaHSO4 சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட், இல்லாட்டினா
Na2SO4. கந்தக அமிலத்தில் ஒரு ஹைட்ரஜன் மட்டும் சோடியத்தினால பிரதியிடப்பட்டா அதுக்கு பேர் NaHSO4. 2 ஹைட்ரஜனுமே சோடியத்தினால பிரதியிடப்பட்டா அது Na2SO4. ஒரு சோடியத்தினால எப்போ பிரதியிடப்படும்? 1 மோல் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்தால் 1 சோடியம் பிரதியிடப்படும். 2 மோல் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்தால் 2 சோடியம் பிரதியிடப்படும். ஸோ கந்தக அமிலத்தில் 2 ஹைட்ரஜனை பிரதியிடத்தக்க ஹைட்ரஜன்கள் உள்ளன. அதனால் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் காரத்துவம் 1, கந்தக அமிலத்தின் காரத்துவம் 2. அதே மாதிரி பாஸ்பாரிக் அமிலம் H3PO4னா பாஸ்பாரிக் அமிலத்தின் காரத்துவம் 3 பிரதியிடத்தக்க. இப்போ பாஸ்பாரிக் அமிலம் 3 விதமான பாஸ்பேட்டுகளை கொடுக்கும். Na2HPO4, NaH2PO4, Na3PO4. ஒவ்வொரு ஹைட்ரஜனாக ரீப்ளேஸ் பிரதியிட்டுண்டே வரணும். ஸோ 3 வகையான உப்புக்களை தர்றதுனால இது முக்கார அமிலம்னு பேர். முக்கார அமிலம்னா காரத்துவம் 3. கந்தக அமிலம்னா இருகார அமிலம். 2 காரத்துடன் வினைபுரியும், 2 கார மூலக்கூறுகளுடன் வினைபுரியும். ஆனால் நைட்ரிக் அமிலமும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் ஒரே ஒரு காரத்துடன் தான் வினைபுரியும். ஸோ காரத்துவம்னா பிரதியிடத்தக்க ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை அமிலங்களுக்கு. அடுத்தது காரங்களின் அமிலத்துவம். காரங்களின் அமிலத்துவம்னா என்னன்னா, காரங்கள்னு சொன்னாலே அதில் OH இருக்கும். NaOH, KOH, CaOH twice, AlOH thrice. காரங்கள்னு சொன்னாலே அதில் OH இருக்கும். பிரதியிடத்தக்க இந்த OH தொகுதிக்கு பேர் ஹைட்ராக்சில் தொகுதின்னு பேர், அல்லது ஹைட்ராக்சைடு தொகுதி. பிரதியிடத்தக்க ஹைட்ராக்சில் தொகுதி அல்லது ஹைட்ராக்சைடு தொகுதிகளின் எண்ணிக்கை. அப்போ தான் அது ஒரு இதை கொடுக்கும். இதுவே சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துன்னா ஒரு குளோரைடு சோடியம் ஹைட்ராக்சைடு HClோட சேர்ந்துன்னா ஒரு குளோரைடை தான் கொடுக்கும். ஆனால் கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து 2 HClோட சேரும். ஏன்னா 2 OH இருக்குல்ல, அதனால் 2 HClோட சேர்ந்து கால்சியம் குளோரைடு CaCl2ன்னு கொடுக்கும். இதுவே அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருந்ததுன்னா 3 HClோட சேரும். இது எல்லாமே அமிலம் ப்ளஸ் காரம் கிவ்ஸ் உப்பு ப்ளஸ் நீர் தருவது உப்பு ப்ளஸ் நீர், அதே வினை தான். 3 HClோட சேர்ந்து AlCl3 ப்ளஸ் 3H2Oன்னு கொடுக்கும். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு அமிலக்கூறுடன் இணைய புரியத்தக்கது. கால்சியம் ஹைட்ராக்சைடு அல்லது சுண்ணாம்பு நீர். கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு இன்னொரு பேர் சுண்ணாம்பு நீர். சுட்ட சுண்ணாம்புனா கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடுனா சுண்ணாம்பு நீர், சுண்ணாம்புக்கல்னா கால்சியம் கார்பனேட். இது 3ஐயும் அடிக்கடி கேட்பாங்க, வரும்போது பார்ப்போம். ஸோ இதில் வந்து 2 ஹைட்ராக்சைடு தொகுதியாக மாற்றலாம். அலுமினியம் ஹைட்ராக்சைடில் 3 ஹைட்ராக்சைடு தொகுதியை பிரதியிடும். ஸோ அமிலத்துவம், காரங்களின் அமிலத்துவம்னா பிரதியிடத்தக்க ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கை. பிரதியிடத்தக்க ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கை. ஸோ அமிலத்துவம் பார்த்துட்டோம், காரத்துவம் பார்த்துட்டோம். கடைசியாக எலக்ட்ரான் பரிமாற்ற எண். எலக்ட்ரான் பரிமாற்ற எண். ஒரு உப்பை எடுத்துட்டிங்கன்னா, உப்புனாலே அதில் அயனிக் உப்புக்கள் பொதுவாக உப்புக்களில் 2 வகை இருக்குது. கனிம உப்புக்கள், கரிம உப்புக்கள்னு பேர். கரிம உப்புக்கள்னால் கார்பன் இருக்கிறது, ஜீனி, குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், இது எல்லாத்துலேயுமே கார்பன் இருக்கும். கனிம உப்புக்கள்னால் கார்பன் இல்லாது, சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் சல்ஃபேட் இதெல்லாம். ஸோ கனிம உப்புக்கள் பூரா அயனி சேர்மங்கள். ஸோ பிணைப்புகள், வேதி பிணைப்புகள் அப்புறமா பார்ப்போம். அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு அப்படின்னு வரும். ஸோ கனிம சேர்மங்கள் பூரா, கனிம உப்புக்கள் பூரா அயனி சேர்மங்கள். கரிம சேர்மங்கள் பூரா சகப்பிணைப்பு சேர்மங்கள். அயனினாலே நேரயனி எதிரயனின்னு பிரியும். அயனின்னு சொன்னாலே அயனின்னா என்னன்னு பார்த்தோம், மின்சுமை உள்ள பொருள். மின்சுமை உள்ள பொருள், ப்ளஸ் சார்ஜோ மைனஸ் சார்ஜோ அதில் இருக்கும்.
ஸோ நேர் அயனினா ப்ளஸ் சார்ஜ், எதிர் அயனினா மைனஸ் சார்ஜ். அப்போ ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு நடுநிலையான அணுவில் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். ஏனால் புரோட்டான் நேர்மின்சுமை விடது, எலக்ட்ரான் எதிர்மின்சுமை. நேர் அயனின்னு சொன்னால் புரோட்டான்களின் எண்ணிக்கை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும். இப்போ ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜை விட அதிகமாக இருக்குது. எதிர் அயனின்னு சொன்னால் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை புரோட்டான்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும். அதனால் மைனஸ் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜை விட அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி இது எப்போ சாத்தியம்? ஒரு நடுநிலையான அணுவை நேர் அயனியாக மாற்றணும்னா அதுலேருந்து எலக்ட்ரானை எடுக்கணும். நடுநிலையான அணுவை எதிர் அயனியாக மாற்றணும்னா எலக்ட்ரானை சேர்க்கணும். அப்போ ஒரு அணுவிலேருந்து எலக்ட்ரானை எடுக்கிறோம், இன்னொரு அணுவோட எலக்ட்ரானை சேர்க்குறோம். அல்லது எலக்ட்ரான் அணுக்களிடையே பரிமாற்றம் அடைகிறது. எலக்ட்ரான் ஆனது, ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரான் ஆனது அணுக்களிடையே பரிமாற்றம் அடைகிறது. எத்தனை எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் அடைகின்றன அப்படிங்கிறத சொல்கிறது தான் எலக்ட்ரான் பரிமாற்ற எண். இப்போ 3 சேர்மத்தை எடுத்துக்குவோம். NaCl, MgO, அடுத்தது Na3PO4. இது மூணுமே கனிம உப்புக்கள் தான். இதுலேயுமே கார்பன் இல்லை. இப்போதைக்கு கார்பன் இல்லாதன்னு வச்சுங்க, ஏன்னா கார்பனேட் கனிம உப்பு தான், அது அப்புறமா பார்ப்போம். ஸோ NaCl இது எல்லாமே அயனி சேர்மங்கள். அப்போ நேர அயனியாகவும் எதிர் அயனியாகவும் பிரியும். Na ப்ளஸ் ஆகவும் Cl மைனஸ் ஆகும். ஆனால் Mg எப்போதுமே 2+ தான் பிரியும். Mg 2+ ஆகவும் O 2- ஆகவும் பிரியும். இது எப்படி பிரியும்? 3 எப்போதுமே Na ப்ளஸ் தான், Na 3+ வராது. 3 விதமான Na+ அயனிகள், 3 எண்ணிக்கையிலான Na+ அயனிகள். ஒரு பாஸ்பேட் அயனியோட மின்சுமை -3. இந்த மாதிரி பிரியும். இப்போ உதாரணத்தில் சோடியத்திலேருந்து ஒரு எலக்ட்ரான் பரிமாற்றம் அடைகிறது. ஸோ எலக்ட்ரான் பரிமாற்ற எண் சோடியம் குளோரைடுக்கு 1. மெக்னீசியம் ஆக்சைடில் மெக்னீசியத்திலேருந்து ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் பரிமாற்றம் அடைகிறது. எலக்ட்ரான் பரிமாற்ற எண் 2. சோடியம் பாஸ்பேட்டில் 3 எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் அடைகின்றன. அப்போ எலக்ட்ரான், ஸோ சோடியம் குளோரைடோட சமான நிறை வேணும்னு சொன்னால் சோடியம் குளோரைடோட மோலார் நிறை /1. இதை மட்டும்தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்த ஃபார்முலாவை எப்படி எழுதுகிறோங்கிறத பார்த்துங்க. மெக்னீசியம் ஆக்சைடோட சமான நிறை வேணும்னா மெக்னீசியம் ஆக்சைடோட மோலார் நிறை /2. சோடியம் பாஸ்பேட்டோட சமான நிறை வேணும்னா அதனுடைய மோலார் நிறை, அதாவது சோடியம் பாஸ்பேட்டோட மோலார் நிறை /3. அதுதான் சமான காரணி. ஸோ மோலார் நிறை வகுத்தல் சமான காரணி தான் அதோட சமான நிறை. இந்த மெத்தடில் தான். ஸோ சமான காரணி பொருளானது அமிலமாக இருந்தால் காரத்துவத்தை எடுத்துக்க வேண்டும். பொருளானது காரமாக இருந்தால் அமிலத்துவத்தை எடுத்துக்கணும். பொருளானது அயனி சேர்மமாக இருந்தால் எலக்ட்ரான் பரிமாற்ற எண்ணை எடுத்துக்கணும். ஏன் சார் நீங்கள் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிளில் இது எதுவுமே கிடையாதே சார்? கார்பன் அமிலமும் கிடையாது, காரமும் கிடையாது, அயனி சேர்மமும் கிடையாது. அப்போ நீங்கள் வரையறை படிப்பை தான் போகணும். எத்தனை கிராம் ஆக்சிஜனோட சேருது, எத்தனை கிராம் குளோரினோட சேருது. ஸோ கொடுக்கப்பட்ட பொருளை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஜிங்க்கு சுத்தநாகம்ங்கிறது அயனி சேர்மம் கிடையாது, காரம் கிடையாது, அமிலம் கிடையாது. இப்போ இதுவே கந்தக அமிலம்னு சொன்னால் கந்தக அமிலத்தின் சமான நிறை = அதோட மோலார் நிறை /2. ஏனால் 2 பிரதியிடத்தக்க ஹைட்ரஜன் இருக்குன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் துத்தநாகத்துக்கு இந்த மெத்தடில் தான் நம்ம போட்டாகணும். ஸோ சமான நிறையை பொறுத்த வரைக்கும் எது கொடுத்துருக்காங்க, அமிலமாக இருந்தால் அதோட காரத்துவத்தால் வகுக்கணும். மோலார் நிறையிலேருந்து காரத்துவத்தால் வகுக்கணும். காரமாக இருந்தால் மோலார் நிறைய அமிலத்துவத்தால் வகுக்கணும். அயனி சேர்மமாக இருந்தால்
எலக்ட்ரான் பரிமாற்ற எண்ணால் மோலார் நிறைய வகுக்கணும். இது எதுவுமே இல்லை சார், வெறும் தனிமமாக இருக்குது அல்லது கரிம சேர்மமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வேதி வினையில் எத்தனை ஆக்சிஜனோட சேருது, இல்லாட்டினா எத்தனை ஹைட்ரஜனோட சேருது, இல்லாட்டினா எத்தனை குளோரினோட சேருது, இது எதுவுமே இல்லைன்னா நிச்சயம் ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் எல்லா வினையிலையும் இருக்கும். அப்போ இது எத்தனை எலக்ட்ரான்கள் நீக்கப்படுகின்றன, இந்த 3ல் ஏதாவது ஒன்று வந்துடும். அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த வரையறையும் மெத்தடையும் பார்த்துக்குங்க. ஏற்கனவே சொன்னேன், புரியுதுன்னா புரியுது எஸ் ஒய்ன்னு போடுங்க, புரியலன்னா நோன்னு போடுங்க. ஒன்றுமே போடலைன்னா நான் ஒன்றுமே புரியல போல் இருக்கு, நான் தான் கத்தின்னு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ இது சமான நிறைக்கான வரையறை, கிராம் சமான நிறைக்கான வரையறை. இப்போ கிராம் சமான நிறை 3 மெத்தட்லையும் பார்த்துட்டோம். தனித்தனி வினைகளில் பார்த்தோம், இன்னும் ஒரு 2 எக்ஸாம் அமிலங்களுக்கு பார்த்துட்டோம். காரங்களுக்கு வேணால் பார்த்துருவோம். KOH MgOH twice, AlOH thrice. 3க்குமே சமான நிறைக்கு என்ன ஃபார்முலா? எம்ங்கிறது மோலார் நிறை என்க. எம்ங்கிறது மோலார் நிறை, மோலார் நிறை எம்னு வச்சுக்கோ. அப்போ K ப்ளஸ் OH மைனஸாக பிரியுது. அப்போ பிரதியிடத்தக்க ஹைட்ராக்சைல் தொகுதி 1 M/1. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுக்கு M/2. அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு M/3. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம சமான நிறைய கால்குலேட் பண்ணணும், கணக்கிடணும். புக்கில் போட்டிருப்பாங்க, நிறைய போட்டு பார்க்கணும், தெரிலன்னா கேட்கணும். ஏன்னா இனிமேல் 10ஆவதுக்கு மேலே எல்லாமே மனப்பாடம் பண்ணுற அளவு சுமாராக தான் இருக்கும், குறைச்சி தான் இருக்கும். அதை செயல்படுத்தி கணக்குகளாக ஆன்சர் பண்ணுறது தான் வேறு விதமாக இருக்கும். வரையறை தருக, விதியை எழுதுக அப்படின்னா ஈஸியாக மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுலேயுமே எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கோ அதை வச்சு தான் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியும். எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண முடியாது, என்னால் முடியாது. அதனால் நான் சொல்கிறேன், ஸோ நம்ம புரிஞ்சிக்கத்தான் ட்ரை பண்ணணும். மனப்பாடம் பண்ணுற புரிஞ்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிடும். இப்போ அடுத்த இம்பார்ட்டன்ட் பகுதி எளிய விகித வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு. எளிய விகித வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னா என்ன, அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ பார்ப்போம். இப்போ 2 சேர்மங்களை எடுத்துக்குவோம். கரிம வேதியியலில் பின்னாடி படிப்பீங்க. ஃபார்மால்டிஹைடு அப்படின்னு ஒரு சேர்மம், ஃபார்மால்டிஹைடுன்னு ஒரு சேர்மம். அடுத்தது குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஒரு சேர்மம். குளுக்கோஸ் ஆஸ்பத்திரியில் உடம்பு முடியலன்னா ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்களே, மேலே ஒரு பாட்டிலில் தண்ணியில் ஊசி மேலே துருண்டு வந்துட்டே இருக்குமே, அதுதான் குளுக்கோஸ். குளுக்கோஸ் ஏற்றுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஃபார்மால்டிஹைடோட மூலக்கூறு வாய்ப்பாடு HCHO. அதாவது அதோட கட்டமைப்பு வாய்ப்பாடு, வாய்ப்பாடுலேயே வகை வகையாக இருக்கும். கட்டமைப்பு வாய்ப்பாடுனா எந்த மெத்தடில் இருக்குது, மூலக்கூறு வாய்ப்பாடுனா அதில் எத்தனை அணுக்கள் இருக்குது, எந்த விதமான அணுக்கள். மூலக்கூறு வாய்ப்பாடுனா CH2O அப்படின்னு கூட எழுதலாம். ஒரு கார்பன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் 2 ஹைட்ரஜனுமே கார்பனோட தான் சேர்ந்துருக்கு, ஆக்சிஜனும் கார்பனோட தான் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி இப்படி எழுதுகிறோம். நீங்கள் இந்த மாதிரி CH2Oன்னு எழுதினா ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட சேர்ந்துருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இந்த மாதிரி எழுதினா ஃபுல் கட்டமைப்பு பார்த்தா 2 ஹைட்ரஜன் கார்பனோட, ஆக்சிஜனும் கார்பன், எல்லாமே கார்பனோட தான் சேர்ந்துருக்குன்னு வரும். அதனால ஸோ இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு CH2O. ஃபார்மால்டிஹைடோட மூலக்கூறு வாய்ப்பாடு CH2O. குளுக்கோஸுக்கு ஃபார்முலா என்னன்னா C6H12O6. குளுக்கோஸுக்கு ஃபார்முலா C6H12O6. இதில் இந்த 3லேயும் 6 காமனாக எடுக்கலாம். 6 பொதுவாக எடுத்தோம்னா 6ஆல் வகுக்கிறோம்.
6/6 1, 12/6 2, 6/6 1. இங்கேயும் CH2O வருது, இங்கேயும் CH2O வருது. ஸோ நம்ம கணக்கில் வந்து பின்னங்களை சுருக்குவோம், பொதுவான நம்பர்னால சுருக்குறோம். சுருக்கப்பட்ட எண் எளிய எண், அதே மாதிரி இங்கே சுருக்கப்பட்ட வாய்ப்பாடு எளிய விகித வாய்ப்பாடு. ஸோ ரெண்டுக்குமே எளிய விகித வாய்ப்பாடு சமம். ஃபார்மால்டிஹைடுக்கும் குளுக்கோஸுக்கும் எளிய விகித வாய்ப்பாடு என்பது CH2O. ஆனால் மூலக்கூறு வாய்ப்பாடு வேற வேற. மூலக்கூறு வாய்ப்பாடு குளுக்கோஸுக்கு வேற, ஃபார்மால்டிஹைடுக்கு வேற. ஸோ ஒரு பொதுவான இதை எடுத்து எளிய விகித வாய்ப்பாடு மூலக்கூறு வாய்ப்பாடு எடுக்க முடியும்னா அதுக்கு பேர் தான் எளிய விகித வாய்ப்பாடு மூலக்கூறு வாய்ப்பாடுன்னு பேர். இதை வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எளிய விகித வாய்ப்பாடுன்னா அதில், ஏன்னா இப்போ வந்து நான் 1/2 = 2/4 அப்படின்னு சொல்கிறேன், இல்லாட்டினா 5/10 அப்படிங்கும்போது பின்னங்கள் தான் சமமே வழியே தொகுதி சமம் கிடையாது. 1 = 2 தப்பு, 2 = 5 தப்பு, ஆனால் குறுக்கு பெருக்கல் கரெக்ட். 1 4 4, 2 4, 2 10 20, 5 4 20. பின்னங்கள் சமமெனில் அவற்றின் குறுக்கு பெருக்கற் பலன்தான் சமமே வழியே தொகுதியும் பகுதியும் சமம் அல்ல. அதனால் விகிதங்கள் சமமாக இருந்தால் மூலக்கூறு வாய்ப்பாடு சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எளிய விகித வாய்ப்பாடு மூலக்கூறு விகித வாய்ப்பாடுக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது இதை எப்படி இது புக்கில் இருக்குது, புக்கை வச்சுக்கோங்க. தனிமங்களோட பகுப்பாய்வுன்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதான்னு பார்க்குறேன். ரைட், பகுப்பாய்வு, இது வந்து ஆய்வு, பகுப்பாய்வு. ஸோ தனிமங்களின் கண்டறியும் பகுப்பாய்வு, அதான் புக்கில் அது இருக்கும். இன்னும் தெரியல போல் இருக்கு, நான் குறைச்சிட்றேன். இப்போ பாருங்க, இப்போ தனிமங்களை கண்டறியும் பகுப்பாய்வு. பகுப்பாய்வுன்னா என்ன அர்த்தம்னா, அதில் என்னென்ன தனிமம் இருக்குது, எவ்வளவு சதவீதம் இருக்குது, அதுக்கு பகுத்து ஆய்கிறது, ஆராய்ச்சி செய்யுது. ஸோ அதுக்கு பேர் தான் பகுப்பாய்வு. தரவுனா இங்கிலீஷில் டேட்டான்னு சொல்லுவாங்க. இது இந்த வேல்யூவை கொடுத்துருக்கோம், அதுதான் தரவு. தரவுகளிலிருந்து எளிய விகித வாய்ப்பாடு தீர்மானம். அதில் எத்தனை படிகள் இருக்குது அல்லது எத்தனை நிலைகள் இருக்குது, அதை உங்கள் புக்கில் நல்லாவே போட்டிருக்கு. ஒவ்வொன்றா முதல்ல பார்ப்போம். நம்ம ஒரு கணக்கு இதோட முடிச்சுக்குவோம், பார்ப்போம். முதல்ல தனிமங்களின் இயைபுனா எவ்வளவு சதவீதம் இருக்குதுன்னு சொல்கிறது. ஒவ்வொரு தனிமமும் எவ்வளவு சதவீதம் இருக்குது, எல்லா சதவீதத்தையும் கூட்டினா 100 வரும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. எல்லா சதவீதத்தையும் கூட்டினால், சதவீதம்னாலே 100க்கு எவ்வளவு, சதம்னா 100, வீதம்னா விகிதம், சதவீதம்னா அல்லது விழுக்காடுனா 100க்கு எவ்வளவு. அது எப்போ எல்லாத்தையும் கூட்டினோம்னா 100 வரும், சதவீதத்தில் குறிப்பிடப்படுவதால் சேர்மத்தின் மொத்த நிறையனை நம்ம 100 கிராம் அப்படின்னு வச்சுக்குவோம். 100 கிராம்னு வச்சுட்டு ஒவ்வொரு நிறையாக கண்டுபிடிச்சிக்கிறோம். 100 கிராம் சேர்மத்தில் எத்தனை கிராம் ஒவ்வொரு தனிமம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஒரு பட்டியல் போடணும், டேபிளர் காலம். ரெண்டாவது, அந்த மாதிரி போட்ட பிறகு ஒவ்வொரு தனிமத்தின் நிறைய அதோட அணு நிறையால் வகுக்கணும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, தனிம நிறை நம்ம சேர்மத்தில் தனிம நிறை டிவைடட் பை தனிம அணு நிறை அப்படின்னு ரெண்டாவது ஸ்டெப் நம்ம போட்டு காமிக்கிறேன். முதல்ல புரிஞ்சுக்கங்க, புக்கிலையும் போட்டிருக்கு இந்த ஸ்டெப் எப்படின்னு, புக்கிலையும் போட்டிருக்கு. அடுத்தது மூணாவது ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்ததில் பெறப்பட்ட நிலை 2இல் பெறப்பட்ட ஒப்பு மோல்கள்,
இந்த ரேஷியோ விகிதம் கிடைக்கிறதுல அதுக்கு பேர் ஒப்பு மோல்னு பேர். வகுத்த பிறகு கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு பேர் ஒப்பு மோல்கள், கம்பேரிட்டிவ் மோல்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை அவற்றில் உள்ள சிறிய எண்ணால், இப்போ ஒன்றில் வந்து 1.2, 2.4, 3.5 அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. இது மூணுலையும் குறைச்சது எது? 1.2. 1.2னால மூணையுமே வகுக்கணும். அதுக்கு பேர் தான் அதில் உள்ள சிறிய எண்ணால் வகுக்க வேண்டும். வகுத்தால் கிடைப்பது எளிய விகிதம். வகுத்தால் கிடைப்பது எளிய விகிதம். இந்த எளிய விகிதம் வரச்சே ஒரு பாயிண்ட்டு நீங்கள் தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். எளிய விகிதம் வந்து 0.5க்கு மேலே இருந்ததுன்னா அதை அடிச்சுட்டு ரவுண்டு பண்ணலாம். 0.5க்கு கீழே இருந்ததுன்னா விட்டுறலாம். நம்ம தோராயமாக்கல்ல படிச்சிருக்கோம்ல. ஆனால் 0.5 இருந்ததுன்னா அப்படியே தான் எழுதணும். உதாரணம் சொல்கிறேன். இப்போ கார்பன் வந்து 1.74, ஹைட்ரஜன் வந்து 2.68 அப்படின்னு இருக்கு. ஆக்சிஜன் வந்து 1.49 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1.49 இருந்ததுன்னா இதை பூரா முழு எண்ணை மாற்றணும். அப்போ 4 5க்கு கம்மி, 7 5க்கு மேலே ஜாஸ்தி. அதனால C2ன்னு எழுதிக்கலாம். C2ன்னு எழுதிக்கலாம். இங்கே 8 அடித்தோம்னா 6 வந்து 7ஆக மாறும். 7 அடித்தோம்னா 2 வந்து 3ஆக மாறும். H3ன்னு எழுதிக்கலாம். ஆனால் ஓன்னு வரச்சே 9 அடித்தா 5ன்னு வரும். 5க்கு மேலே இருந்தால் இங்கே கூட்டிக்கலாம், 5க்கு கீழே இருந்தால் விட்டுறலாம். ஆனால் 5 வந்தால் அப்படியே தான் எழுதணும். 1.5 வந்தால் அப்படியே தான் எழுதணும். இதை மட்டும் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 5 வந்து அதே 1.5 2ன்னு மாற்றிட முடியாது. பாதிக்கு மேலே இருந்தால் கரெக்டு, பாதி கிணறு தாண்டினா ஆபத்து. ஸோ அதனால பாதி வந்து கணக்கிலே கிடையாது. ஸோ அது வந்து பாதி வந்து அப்படியே தான் எழுதிக்கணும், அதை எழுதிக்கணும். அப்புறம் அந்த எண்களை முழு எண்ணாக இல்லாமல் பின்ன எண்ணாக இருந்தால் முழு எண்ணாக மாற்றிக்கணும். 3வது ஸ்டெப்பு இப்போ தான் நம்ம மாற்றி பார்த்தோம். முழு எண்ணாக மாற்றுதல், மாற்றிட்டு போடணும். இப்போ உங்கள் புக்கில் இந்த கணக்கு இருக்கும். இந்த கணக்கை பார்ப்போம். முதல்ல தனிமங்களோட குறியீடை முதல்ல எழுதிக்குவோங்க. தனிமத்தில் என்னென்ன இருக்குது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். உங்கள் புக்கில் தன் மதிப்பீடு 5ன்னு இருக்குது, பின்னாடி ஆன்சரும் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு அதோட சதவீதத்தை எழுதணும். 54.55, 9.09, 36.36, எல்லாத்தையும் கூட்டினா 100 வரும். 54 9 63, 69 99, இது ரெண்டையும் கூட்டினா 1 100 வந்துடுது. 59 64 64 36 100 1 இங்கே வந்துடுது. ஸோ 100 வந்துடும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பார்த்தோம்? சதவீதத்தை அணுநிறையால் வகுக்கணும். சதவீதத்தை அணுநிறையால் வகுக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? 54.55 டிவைடட் பை 12. கார்பனின் அணுநிறை 12. 9.09 ஹைட்ரஜனின் அணுநிறை 1. அடுத்தது ஆக்சிஜனுக்கு 36.36 டிவைடட் பை ஆக்சிஜனின் அணுநிறை 16. அணுநிறை 16 மறந்துடக்கூடாது. 8ன்னு அங்கே படித்தோமே, அது காமனாக வந்ததுனால போட்டது. ஆக்சிஜனோட அணுநிறை 16 தான், அதை மட்டும் மறக்கவே கூடாது. அணு எண் 8, அணுநிறை 16. ஸோ இதை சுருக்கி வச்சுக்கணும். 4 12 48, 6 65, 5 12 60, 5 55, 4 12 48, 7 70, கிட்டத்தட்ட 6 12 72, 6 12 72 இது வருது. இது வந்து 9. அதே நம்பர் தான் வரும். 1ஆல் வகுத்தா அதே நம்பர் தான் வரும். அடுத்தது 2 16 32, 4 43, 2 16 32, 11 116, 6 16 96, 96ஓட 16 கூட்டி 112. ஸோ
7 16 112 கட்டினா 7 பிரிக்கணுங்க. நான் 7 6 42 2 4 7 7 7 4 11. ஸோ 7 தடவை வருது. 7 மிச்சம் 4. 4ங்கிறது 16ல் பாதியை விட கம்மி, அதனால் விட்டுறலாம். 16ல் பாதி 8, 8ஐ விட கம்மி 4. பாதிக்கு கீழே இருந்தால் விட்டுறலாம், பாதிக்கு மேலே இருந்தால் போட்டுட்டே போகணும். இப்போ இதை சுருக்கிடுவோம். இதை பார்த்தா இது 5ன்னு ஆகிடும். 3 நம்பர் வந்திருக்கு. இந்த 3 நம்பரில் மினிமம் எது? 2.27. அடுத்த ஸ்டெப்பு, மினிமம் நம்பர்னால சிறிய எண்ணால் வகுக்கணும். டிவைடட் பை சிறிய எண். அப்படின்னா 4.55 டிவைடட் பை 2.27. 9.09 பை 2.27. 2.27 டிவைடட் பை 2.27. அப்படி பார்த்தீங்கன்னா அதையே வகுத்தா 1. கிட்டத்தட்ட 2 27 54, 2 4. ஸோ இங்கே 2. கார்பனுக்கு 2, கார்பனுக்கு 2. ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 3 27 4 தடவை வருதான்னு பார்க்கணும். 4 7 28 2, 4 2 8 2 10க்கு 0 1, 4 2 8 1 4 தடவை வருது. 9.08. ஸோ 4 தடவை வருது. அப்ராக்சிமேட்டாக தானே போடுறோம் நம்ம. இப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சது இப்போ தான் எளிய விகிதம். அப்படி எப்படி சேர்த்துற வேண்டிதான். சேர்மத்தில் 2 கார்பன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது, 1 ஆக்சிஜன் இருக்குது. 2 கார்பன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது, 1 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாடு ஆன்சர் கண்டறிஞ்சாச்சு. சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாடு C2H4O. C2H4O. அடுத்த ஸ்டெப்பு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்தது மூலக்கூறு வாய்ப்பாடு. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். மூலக்கூறு வாய்ப்பாடு ஈக்குவல் டு n இன்ட்டு எளிய விகித வாய்ப்பாடு. n இன்ட்டு எளிய விகித வாய்ப்பாடு. அல்லது இதே மாதிரி நீங்கள் மூலக்கூறு நிறைக்கும் எழுதலாம். மூலக்கூறு நிறை ஈக்குவல் டு n இன்ட்டு எளிய விகித நிறை. எளிய விகித நிறை. இந்த 2 ஃபார்முலாவும் வச்சுட்டு நம்ம மூலக்கூறு நிறைக்கு ஏதாவது ஒரு தரவு கொடுப்பாங்க. இது 3வது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கரிமச் சேர்மங்கள். இது பொதுவாகவே கரிமச் சேர்மங்களுக்கு தான் வரும், கனிமச் சேர்மங்களுக்கும் பண்ணலாம். மூலக்கூறு நிறை இஸ் ஈக்குவல் டு இந்த 3 ஃபார்முலாவே நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆவி அடர்த்தி இன்ட்டு 2. மூலக்கூறு நிறை ஈக்குவல் டு ஆவி அடர்த்தி இன்ட்டு 2. இதை ஞாபகம் வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இப்போ மூலக்கூறு நிறைய அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஆவி அடர்த்தியை கொடுத்துருவாங்க. ஆவி அடர்த்தியை கொடுத்துட்டா நீங்கள் மூலக்கூறு நிறை கண்டுபிடிச்சிடலாம், எளிய விகித நிறையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த நம்ம போட்ட கணக்குக்கே போடுறேன். C2H4O. C2H4O. ஸோ இதுக்கு எளிய விகித நிறை கண்டுபிடிப்போம். எளிய விகித நிறை எப்படி? எளிய விகித நிறை 2 இன்ட்டு கார்பனுக்கு 12 ப்ளஸ் 4 இன்ட்டு ஹைட்ரஜனுக்கு 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 16. இதோட நம்ம முடிச்சுக்குவோம். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, 2 12 24 ப்ளஸ் 4 ப்ளஸ் 16 24 4 28 28 16 44. ஸோ எளிய விகித நிறை 44. எளிய விகித நிறை 44. நான் ஆவி அடர்த்தி சும்மா வச்சுக்கு 44ன்னே கொடுக்குறேன். ஆவி அடர்த்தி ஈக்குவல் டு 44 எனில் மூலக்கூறு வாய்ப்பாடை காண்க. மூலக்கூறு வாய்ப்பாடு யாது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. ஸோ எளிய இது கொடுத்துட்டு மூலக்கூறு வாய்ப்பாடு கேட்டால் இதே மெத்தடில் தான் போடணும்.
முதல்ல என்ன பண்ணணும், நம்ம இப்போ தானே ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அழிக்கிறேன்னு கவலைப்படாதீங்க, எல்லா ஃபார்முலாவையும் இன்னொரு தடவை திருப்பி எழுத போகிறேன். ஸோ மூலக்கூறு நிறை இஸ் ஈக்குவல் டு ஆவி அடர்த்தி 44ன்னு கொடுத்துருக்கு. 44 × 2 இஸ் ஈக்குவல் டு 88. ஸோ மூலக்கூறு நிறை 88ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ n இஸ் ஈக்குவல் டு மூலக்கூறு நிறை டிவைடட் பை எளிய விகித நிறை. எளிய விகித நிறை மூலக்கூறு நிறை 88, எளிய விகித நிறை 44ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 88/44 2. அதுக்கப்புறம் பழையபடி மூலக்கூறு வாய்ப்பாடு ஈக்குவல் டு எளிய விகித வாய்ப்பாடு × 2. எளிய விகித வாய்ப்பாடு × 2. எளிய விகித வாய்ப்பாடு C2H4O. அதை அப்படியே 2ஆல் பெருக்கணும். பெருக்கினா 2 C4, 2 4, 4 2 8 H8 2 ஆகும். இதுதான் மூலக்கூறு வாய்ப்பாடு. இந்த மெத்தடில் தான் மூலக்கூறு வாய்ப்பாடு. இந்த கணக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு. இந்த கணக்கில் ஏதாவது ஒரு பகுதியை கொடுத்து இதை கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். இப்போ இந்த கணக்கு புரிஞ்சுதா புரியலையா, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். இல்லை சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. நோன்னு போட்டிங்கன்னா முதல்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எந்த இடத்துல சந்தேகம்னா பார்த்து சொல்லணும். அடுத்த கிளாஸில் நம்ம வேதிவினை கூறு விகிதம் படிப்போம். வேதிவினை கூறு விகிதத்துக்கு ரைட், குட். ஆனால் இதில் இதே மாதிரி கணக்குகள் உங்கள் புக்கில் நிறைய இருக்குது. எல்லா கணக்குக்கும் ஆன்சர் வந்து பின்னாடி கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தனியாக போடவே வேண்டாம், பின்னாடி உள்ளதை போட்டு பார்த்து அதை உங்கள் நோட்டில் எழுதி பார்த்துருந்தீங்கனாலே நிறைய போடலாம். நம்ம மேலும் பார்ப்போம். தேங்க்யூ. குட், நல்லது.